ஒரு முக்கியமான அறிவிப்பு. சப்போஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது இந்த பஞ்சபட்சி கத்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா, இந்த பேட்ச்லயே கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நமக்கு சொல்லிக் கொடுத்த பேசிக்கான விஷயங்கள் தான். இதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போவோம் கிளாஸ. அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஃபேமிலி மெம்பர்ஸ் தேவைப்படல இன்னைக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. அவங்கள ஜாயின் பண்ண சொல்லுங்க. நாளையிலேருந்து அவங்க அப்படியே கிளாஸ் கண்டினியூ பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன். என்னோட பேர் கோபி சரவணன். நான் சென்னையில உரப்பாக்கம் பகுதியில் இருக்கிறேன். கடந்த 16, 17, 18 வருடங்களாக நம்ம இந்த அக்குபஞ்சர், சரயோகம், ரேக்கி ஹீலிங், ரேக்கி கிளாஸஸ், அக்குபஞ்சர் கிளாஸஸ், இந்த மாதிரி கிட்டத்தட்ட 26 வகையான கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில முன்னேறணும். ஒரு தனி மனிதன் வாழ்க்கையில முன்னேறணும். அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், மொத்தமா ஒரு மனிதனுக்கு என்ன தேவைன்னு கேட்டா என்னங்க வேணும்? யாராவது சொல்லுங்க. ஒரு மனிதனுக்கு என்ன வேணும்? ஆரோக்கியமான உணவு. ஆரோக்கியமான உணவு. அடுத்து வாழ்றதுக்கு தேவையான பணம், நல்ல உறவுகள். பணம், உறவுகள். சூப்பர் மேடம். ஆரோக்கியமான உடல், உணவுகள் இப்படி வச்சுக்கலாம். ஆரோக்கியமான உடல், வாழ்றதுக்கு தேவையான பணம், இதெல்லாம் இருந்தா என்ன கிடைக்கும்? ஐயா, மொத்தத்துல முதல்ல நமக்கு மன நிம்மதி இருக்கணும் ஐயா. மன நிம்மதி இருக்கும். ஆமா, அந்த மன நிம்மதியில எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும், உறவுகள் இருந்தாலும், ஆரோக்கியம் கூட சரி, உடம்பு கூட நல்லா இருந்தாலும், மனசு கெட்டு போயிடுச்சுன்னா எதுவுமே உங்களால ஒரு வாய் எடுத்து சாப்பாடு கூட உள்ள வைக்க முடியாது. அங்க தங்கத்தட்டிலே இருந்தாலும் சரி, மனசு நிம்மதியா இருக்கணும். மெயினா மனசு நிம்மதியா இருக்கணும். சரி, இதெல்லாம் இருந்தா இப்ப இவங்க சொன்ன மனசும் சேர்ந்து நிம்மதியா இருந்தா என்ன நடக்கும்? நம்ம எப்படி இருப்போம்? நல்லா இருக்குங்க. வாழ்க்கைய அடுத்த ஸ்டெப் எடுத்து யோசிக்கிறதுக்கு முதல்ல நம்ம மனசு மைண்ட் கரெக்டா இருக்கணும். நம்மளோட டெசிஷனும் கரெக்டா இருக்கணும் இல்லையா? மைண்டே நமக்கு சரியில்லாம நம்ம எடுக்கிற டெசிஷனும் சரி இருக்காது. அவங்க கிட்ட கேட்கறது, இவங்க கிட்ட போலாம், அங்க போலான்னு அப்படிதான் தோணும். நமக்கு நாமளே டெசிஷன் எடுக்கிற அளவுக்கு நம்ம மைண்டை நம்ம சரி பண்ணிக்கணும் முதல்ல. ஓகே, அதான் இதெல்லாமே இருந்து மனசும் நிம்மதியா நல்லா இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? என்ன இருக்கும் நம்ம வாழ்க்கையில? சந்தோஷம் இருக்கும். சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். ஸோ டோட்டலா ஓவராலா வாழ்க்கைக்கு என்ன தேவைன்னு பார்த்தா மகிழ்ச்சி தான் தேவைப்படுகிறது. அந்த மகிழ்ச்சிக்கு நம்ம எவ்வளவு நாளும் அர்த்தம் வச்சுக்கலாம். இப்ப நான் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறேன், 6 பேக் வச்சிருக்கேன், செம்ம ஆரோக்கியமா இருக்கிறேன். யாருக்கோ ஒருத்தருக்கு பணத்துல பிரச்சனை இருக்கு, ஒருத்தர் 6 பேக் வச்சிருக்காரு, செம்மையா இருக்காரு, நல்லா ஜெய்ஜாண்டிக்கா இருக்காரு. பண பிரச்சனையா இருக்கு, பொருளாதாரத்துல பிரச்சனையா இருக்கு, பொருளாதார கடன் அதிகமா இருக்கு, கடன் அடைக்க முடியல, இல்ல வேற என்ன பண்ணதுன்னே தெரியல, அவருக்கு பொருளாதாரத்தை எப்படி சம்பாதிக்கிறதுன்னு தெரியல, ஆனா நல்லா ஆரோக்கியமா இருக்காரு. அவர்கிட்ட போய் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டா எனக்கு பணம் தாங்க வேணும் பாரு, பொருளாதாரம் தான் வேணும், எனக்கு பணம் தான் வேணும். இது இன்னொருத்தர் கிட்ட நிறைய பணம் இருக்கு, நிம்மதியே இல்லை, உங்களுக்கு என்ன கேட்டா எனக்கு நிம்மதி தாங்க வாழ்க்கையில வேணும்னு கேட்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் இப்ப இருக்கிற நிலைப்படி நம்ம கிட்ட எது இல்லையோ அதை வேணும்னு கேட்கிறோம். ஆனா எல்லாருக்குமே தேவையானது எல்லாமே தான். உடல் ஆரோக்கியம் தேவை, மனசுல மகிழ்ச்சி நிம்மதி தேவை, அதே நேரத்துல வேற என்ன தேவை? பொருளாதாரம் தேவை, உறவுகள் நல்லா இருக்கணும், எல்லா உறவுகளும் நல்லா இருக்கணும். இது எல்லாமே தேவைப்படுகிறது. ஸோ இது எல்லாமே இருந்தால் நம்ம எப்படி இருப்போம்னு கேட்டா மகிழ்ச்சி தான் இருக்கணும். அப்ப மகிழ்ச்சியாக இருப்பதற்கு என்ன வேணுமோ அதை நம்ம செய்யணும். மகிழ்ச்சியா இருக்கிறது என்னெல்லாம் பண்ணணுமோ அதான் நம்ம செய்யணுமோ தவிர நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தா நமக்கு இப்போதைய தேவைகளை நிறைவேற்றிட்டு இருக்கோம். கரெக்ட், இப்போதைய தேவைகள் நிறைவேற்றணும் நிச்சயமாக. ஆனா ஃபியூச்சர்ல என்ன தேவைப்படுன்றதை பார்த்து நம்ம நிறைவேற்றணும்னு கேட்டா பெருசா அந்த அளவுக்கு பண்றது இல்லை. ஸோ இப்ப நமக்கு என்ன தேவை, ஃபியூச்சர்ல என்ன தேவை, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இதை முழுமை அடைகிறதுக்கு வாழ்க்கையில நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, வாழ்றதே கஷ்டமா இருக்கு, எப்படி வாழ்றதுன்னு தெரியல, நான் என்ன செஞ்சாலும் தோல்வி அடைகிறது,
எந்த விஷயம் செய்யும் போது எனக்கு வந்து பெரிய லெவல அச்சீவ் பண்ண முடியல, நான் வந்து ஸ்டெப் எடுக்கிறேன், ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஸ்டெப் எடுக்கிறேன், ஸ்டக் ஆகுது. ஏன் ஸ்டக் ஆகுதுன்னு தெரியல. ஸ்டெப் எடுத்து கிட்ட போயிட்டேன், எனக்கு தெரியும் நான் அது வந்து அச்சீவ் பண்ண போறேன், எனக்கு தெரியும், கிட்ட போயிட்டேன். கிட்ட போன பிறகும் எனக்கு அதை வந்து அச்சீவ் பண்ண முடியல, என்னமோ தெரியல, அங்க நிக்குது, என்னை யாரும் தடுக்கிற மாதிரி இருக்காங்க, என்ன ஏதோ தடுக்குது. சிலர் என்ன சொல்றாங்க, என் விதி, என் தலையெழுத்து, என் கேரகம், நான் என் வாழ்க்கை இப்படி இருக்கு. எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் அதிகமா நம்ம சொல்றது, வெளியில தான் காரணங்கள் இருக்கு. நான் நல்லா தான் பார்க்கிறேன், நான் கரெக்டா தான் செஞ்சுட்டு இருக்கேன், நான் எல்லாத்தையும் சரியா தான் செஞ்சுட்டு இருக்கேன், ஆனா வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் சரியில்லை. சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்குள்ள போட்டு நம்மளே என்ன பண்ணிட்டு இருக்கோம், வெளியில இருக்க ஃபேக்டர் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம உள்ளுக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் வெளியில ரியாக்ட் ஆயிட்டு இருக்கு. சோ இதை உள்ளுக்குள்ள எப்படி சரி பண்றது, இதுக்கு நிறைய டெக்னிக், நிறைய கிளாஸஸ் நம்ம கிட்ட இருக்கு. இன்னர் வேர்ல்டு கிளாஸஸ் ஸ்பெஷலாவே நம்ம உள்ளுக்குள்ள என்ன இருக்கோ அதை எப்படி சரி பண்றது, அந்த உறவுகள்லாம் சொல்ல பாருங்க, அதுக்கு வாழைப்பழக்கம் பயிற்சி வகுப்பு இருக்கு. சோ இதெல்லாம் இருக்கு. இதுல இன்னைக்கு இப்ப நம்ம இனிமே கத்துக்க போறது, அடுத்த ஒரு 2 வீக்ஸ் வச்சுக்கலாமா, 14 நாட்கள் நம்ம கத்துக்க போறது கிளாஸ் வந்து பஞ்சபட்சி சாஸ்திரம். வாழ்க்கைய ரொம்ப சுலபமாக வாழ்றதுக்காக, நம்ம எது வேணுமோ அதை அச்சீவ் பண்றதுக்காக, நம்ம நேரம் காலம் பார்த்து ஒரு விஷயம் செய்யறோம் பார்த்தீங்களா, அது எப்படி செய்யணும்ன்றது தெரிஞ்சுக்கிட்டு செய்யறதுக்காக நம்மளே இதை கத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில நம்மளே இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்மளே சரி பண்ணிக்க போறோம். இதை வேற யார்ட்டையும் போய் கேட்க போறது இல்லை. இப்ப எனக்கு ஒரு விஷயம் வேணுங்க, எனக்கு ஒரு விஷயம் செய்யணும். உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணுவேன், நம்மளுடைய ஜாதகம், ஜோதிடம் இல்ல வேற யார்ட்ட போய் கேட்போம், ஏதோ கொண்டு போய் கொடுத்து கைரேகை காமிக்கிறது, ஏதோ ஒன்று கேட்போம். இப்ப என் நேரம் எப்படிங்க இருக்கு, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா, நான் கரெக்டா இருக்குமா, எனக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா கரெக்டா இருக்குமா அப்படின்னு கேட்போம். அவங்க பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம நார்மலா எந்த ஒரு விஷயம், நல்ல விஷயம் செய்யும் போதும் ஆரம்பிக்கும் போதும் ஒருத்தர்கிட்ட போய் கேட்டுட்டு அட்வைஸ் வாங்கிட்டு எல்லாம் பண்றது வந்து கரெக்டான்னு கேட்டா நிச்சயமாக கரெக்ட், உண்மைதான். அந்த நேரங்காலம் பார்த்து செய்யறது உண்மை, நிச்சயமாக செய்யணும். நம்ம ஒவ்வொருத்தரையும் போய் கேட்டுட்டு ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் கேட்க முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. இப்போ நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு, என்னோட பிரதர் வந்து ஒரு 100 கோடி ரூபாய் வச்சிருக்காரு, எனக்கு வந்து தரமாட்டேன்றாரு. சரிங்களா, எவ்வளவு வச்சிருக்காரு, 100 கோடி ரூபாய் வச்சிருக்காரு, அவர் எனக்கு தரமாட்டேன்றாரு. நான் அவர்கிட்ட போய் கேட்கணும். எப்ப போய் பேசணும்னா, என்னோட ஜாதகத்தை கொண்டு போய் காமிச்சு, என் கைரேகை காமிச்சு நான் எப்ப போய் பேசலாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பேச முடியுமான்னு கேட்டா, சப்போஸ் நான் பேசணும்னு நினைக்கிறேன், அன்னைக்கு நான் ஊருக்கு போயிட்டேன், இல்ல அவரு ஊருக்கு போயிட்டாரு, பேச முடியல, அடுத்தது மறுபடியும் என்னைக்குங்க போய் பேசணும், ஒரு இன்னொருத்தர்கிட்ட போய் ஜாதகம் கேட்டு நம்ம ஜோசியம் பார்த்தா நம்ம இன்னொருத்தவங்கிட்ட போய் அட்வைஸ் வாங்கிட்டு போறதுக்கு நம்மளே தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர்கிட்ட போய் பேசுறதுக்கு சாதாரண ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல போய் ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதும் சரி, ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணதாலும் சரி, ஒரு பேங்க்ல அமௌண்ட் டெபாசிட் பண்ணதாலும் சரி, ஒருத்தர்கிட்ட போய் பேசுறதாக இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையில அடுத்தது என்ன பண்ணணுன்றது தெரிஞ்சுக்கணும் சரி, ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதாலும் சரி, ஒரு கல்யாணம், ஒரு பொண்ணு பார்க்க போறது, ஒரு மாப்பிள்ளை பார்க்க போற விஷயங்கள், வேற என்னெல்லாம் நம்ம லைஃப்ல இம்பார்ட்டண்டா செய்யறோம், எல்லாத்துக்குமே நம்மளே எந்த நேரத்துல செஞ்சா நமக்கு, நான் எந்த நேரத்துல செஞ்சா எனக்கு சரியாக நடக்கும் அப்படின்றத தெளிவா நம்ம கத்துக்கக்கூடிய பயிற்சி வகுப்பு தான் இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம். இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம்ங்கிறது இந்த உலகத்துல நம்பர் 1 சாஸ்திரம் எதுன்னு கேட்டா பஞ்சபட்சி சாஸ்திரம். அடுத்தது சரசாஸ்திரம், சரயோகம், சரசாஸ்திரம். அடுத்தது ஜோதிட சாஸ்திரம். இது ஏன்றதை நம்ம போக போக புரிஞ்சுப்போம். ஏன் வந்து பஞ்சபட்சி சாஸ்திரம் அவ்வளவு உயர்ந்ததாக இருக்குது, ஏன் அதை ஃபர்ஸ்டா சொல்றாங்கன்றது போக போக புரிஞ்சுப்போம். இந்த பஞ்சபட்சி சாஸ்திரமோட பேஸ் எதுன்னு கேட்டா 5 பட்சிகள். அந்த 5 பட்சியோட பேஸ் எதுன்னு கேட்டா பஞ்சபூதங்கள். சோ பஞ்சபட்சி சாஸ்திரங்கள் பஞ்சபூதங்களோட பேஸ் தான். இந்த பிரபஞ்சம் எதுல இயங்கிக்கிட்டு இருக்கு, பஞ்சபூதங்கள். இந்த பிரபஞ்சமே பஞ்சபூதங்கள்ல தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. சரிங்களா? ஓகே, அதற்கு முன்னாடி நம்ம இந்த ஒரு விஷயத்தை பார்த்துடலாம். நம்மளோட இன்ஸ்டியூட் பேர் வந்து ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர்.
சரிங்களா? அதனால ஊர பக்கத்துல இந்த சென்டர் இருக்கு, ஊர பக்கத்துல இருக்கு. சரி, என்னோட பேர் ஹீலர் கோபி சரவணன். நான் வந்து ஒரு அக்குபஞ்சரிஸ்ட், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர், ப்ரானிக் ஹீலர், என்எல்பி கிராண்ட் மாஸ்டர். இதை தவிர நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கோட லிஸ்ட் தான் இது. ஆகாஷிக் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் சக்ரா ஹீலிங் பண்ணுறோம், காஸ்மிக் தெரப்பி, டிராயிங் தெரப்பி, டிராயிங் ஹீலிங் கொடுக்கும், டிவைன் ஹீலிங் கொடுக்குறோம். ஸோ ரேக்கி, சீட் தெரப்பி, இது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். வர்மாவும் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட இன்ஸ்டியூட் வந்து ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர், வேர்ல்டு ஸ்கில் கவுன்சிலில் சென்ட்ரல் பாரத் சேவா சமாஜ், சென்ட்ரல் பாரத் சேவா சமாஜ்ங்கிறது இந்தியன், வேர்ல்டு ஸ்கில் கவுன்சில் இது அப்படிங்கிறது லண்டன்ல இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்ல கவுன்சில். சரிங்களா? பிளஸ் சென்ட்ரல் பாரத் சேவா சமாஜ்ங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்டால் அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இது ரெண்டுத்துலையுமே ஆத்தரைஸ்டு பப்ளிக் ஸ்கில் இன்ஸ்டியூட் நம்ம இன்ஸ்டியூட். ஸோ நீங்கள் படிக்கிறது ஒரு ஸ்கில்டு இன்ஸ்டியூட் தான் படிச்சுட்டு இருக்கீங்க, இப்போ கற்றுக்கிட்டு இருக்கீங்க. இதுதான் அதோட சர்டிஃபிகேட்டு. ப்ளஸ் எம்எஸ்எம்இன்னு சொல்லுவோம். அதில் நம்ம இன்ஸ்டியூட் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு, உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்னு சொல்லுவோம். அதில் நம்ம இன்ஸ்டியூட் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. இப்போ நம்ம கற்றுக்க போகிறது பஞ்சபட்சி சாஸ்திரம். இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம்ங்கிறது சிவபெருமான் பார்வதி அம்மாவுக்கு சொல்லி, பார்வதி அம்மா முருகப்பெருமானுக்கு சொல்லி, அவர் அதை பயன்படுத்தி அதுல பல வெற்றிகள் அடைந்து, அதற்கப்புறமா நம்ம அகத்திய மாமுனிவர், காகபுஜுண்டர், ரோம மகரிஷி, போகரையா இவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து, இவங்க மூலியமா பொதுமக்களுக்கு, பொதுமக்கள் அப்படின்னா நம்ம மக்களுக்கு கிடைக்கிறதுக்காக சொல்லி கொடுக்கப்பட்ட ஒரு அருமையான ஒரு விஷயம்தான் இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம். இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் நம்ம எதற்காக கத்துக்கணும்? நான் இதுக்காக கத்துக்கணும். இதை கத்துக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? இப்ப நம்ம சிவபெருமானால உபதேசிக்கப்பட்டு எல்லாம் ஓகே தான். இதை நான் கத்துக்கிட்டு என் வாழ்க்கையில என்ன பண்ண போறேன்? இதை நான் கத்துக்கிட்டு என் வாழ்க்கையில எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன்? இதை வச்சு நான் என்ன செய்ய போறேன்? முதல்ல அதை நான் என்ன செய்ய போறேன்? சரி, பஞ்சபட்சி சாஸ்திரம் இதை கத்துக்கிறதுக்கு நமக்கு என்ன தகுதிகள் வேண்டும், என்ன குவாலிஃபிகேஷன் வேணும், இதுக்கு முன்னாடி என்ன நான் படிச்சிருக்கணும், என்ன நான் படிச்சிருந்தா இதெல்லாம் நான் கத்துக்கலாம். ஜோதிடம் படிச்சிருக்கணும், இல்ல சாஸ்திரங்கள் வேற ஏதாவது படிச்சிருக்கணும், வான சாஸ்திரம் இந்த மாதிரி ஏதாவது படிச்சிருக்கணும், இந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேட்டா எதுவுமே கிடையாது. சரி, யாரெல்லாம் கத்துக்கலாம் அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட்ல இப்படி வரும். யாரெல்லாம் கத்துக்கலாம்னு கேட்டா ஒவ்வொரு தனி மனிதனும் நிச்சயமாக கத்துக்கணும். எதற்காக ஒவ்வொரு தனி மனிதனும் கத்துக்கணும்? ஒவ்வொரு தனி மனிதனும் கத்துக்கிறதுக்கான காரணம் என்ன, அதற்கான காரணிகள் என்ன? ஒவ்வொரு தனி மனிதனும் ஏன் அதை கத்துக்கணும் அப்படின்னா, எல்லாருக்குமே வாழ்க்கையில முன்னேறணும்னு ஆசை. உங்கள் வாழ்க்கையில எது முன்னேற்றம்னு கேட்டா ஆளுக்கு ஒண்ணு சொல்லுவோம் நம்ம. சரிங்களா? என்னோட வாழ்க்கையில வந்து நான் முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து எனக்கு நிறைய சம்பாரிச்சு ஒரு 500-1000 கோடி ரூபாய் சம்பாரிச்சு நான் பெரிய லெவல்ல இருக்கணுங்க, நான் வந்து 6 பேக் வச்சு சும்மா ஜிம் பாடி வச்சு செம்மையா இருந்தா எனக்கு ரொம்ப வாழ்க்கையில முன்னேற்றங்க, நான் ரொம்ப குண்டா இருக்கேன் ஒல்லியானா எனக்கு வாழ்க்கையில முன்னேற்றங்க, எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், எல்லாருக்கும் நான் ஹெல்ப் பண்ணணுன்றது என்னோட வாழ்க்கையில முன்னேற்றம், நான் இன்னைக்கு வந்து 10 பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன், அடுத்த 100 பேருக்கு ஹெல்ப் பண்ணா என்னோட வாழ்க்கையில முன்னேற்றம். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருமே ஒரு வாழ்க்கையில முன்னேற்றம், அது முன்னேற்றம்ங்கிறது அடுத்த வருஷமோ இல்ல 5 வருஷம் கழிச்சா வர்றது கிடையாது. இப்ப நம்ம நடந்துட்டுதான் வாழ்க்கையில முன்னேற்றம். நான் 10 வருஷம் கழிச்சு வீடு கட்டும், 5 வருஷம் கழிச்சு பெரிய பிசினஸ் பண்ணுவேன்றது லாங் டேர்ம் கோல்னு கூட வைக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் நல்லா இருக்கணும், இன்னைக்கு நான் ஆரோக்கியமா இருக்கணும், இன்னைக்கு நான் செய்யக்கூடிய செயல்கள் சரியாக இருந்தால் நாளைக்கு செய்யக்கூடியது கரெக்டா இருக்கும், நாளைக்கு நடக்கூடியது சரியாக இருக்கும். அப்ப நான் வந்து எல்லாருக்குமே என் வாழ்க்கையில முன்னேற்றம்ங்கிறது அடுத்த நாளோ நாளைக்கு மறுநாள்லாம் கிடையாது, இன்னைக்கு. இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன், நாளைக்கு நம்ம மூச்சு எடுக்கலாம், மூச்சு உள்ளுக்குள்ள மூச்சு எடுக்கிறது, வெளியில மூச்சு, நாளைக்கு நம்ம மூச்சு எடுத்துக்கலாமா, நாளைக்கு நம்ம மூச்சு எடுக்கலாமா, ஓகே, அது ஒன்றும் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்க முடியுமா? முடியாது. அப்போ வாழ்க்கையில முன்னேற்றங்கிறது நாளை ஒன்றும் கிடையாது, இன்னைக்கு இப்ப. ஸோ எல்லாருக்கும் வாழ்க்கையில முன்னேற்றம் அடையணும். சரி, அப்படின்னு யாரெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களோ, அது எந்த டிபார்ட்மெண்டா இருக்கலாம், எந்த விஷயம்னாலும் இருக்கலாம், வாழ்க்கையில யாரெல்லாம் முன்னேறணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளவு பேரும் கத்துக்க வேண்டிய விஷயம் பஞ்சபட்சி சாஸ்திரம். இதுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது
பேசிக்கா எழுத படிக்க தெரிஞ்சா பரவாயில்ல. சப்போஸ் எழுத படிக்கவும் தெரியலனாலும் நம்ம சொல்றதை கேட்டாலே போதும். அவங்க கேட்டுக்கிட்டு அவங்க அதை ஞாபகம் வச்சுட்டு செஞ்சா கூட போதும். ஆனா எழுத படிக்க தெரிஞ்சது பெட்டர். நம்ம தமிழ்ல கிளாஸ் எடுக்கிறதுனால தமிழ் தெரிகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தமிழ்ல அந்த கிளாஸ் எடுக்கிறதுனால அவங்க தமிழ் தெரிஞ்சுட்டு ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? சரி, இந்த குவாலிஃபிகேஷன் தான் போதும். நம்ம பேசிக்ல இருந்து தான் சொல்லி கொடுப்போம். பஞ்சபட்சி சாஸ்திரம்னா என்ன, அது எப்படி பயன்படுத்துறது, எப்படி பட்சிகள் தொழில் என்ன பண்றாங்க, அது எப்படி நம்ம கால்குலேட் பண்றதுன்னு கம்ப்ளீட் டீட்டெயிலா சொல்லி கொடுக்கறதா இந்த பஞ்சபட்சி பயிற்சியோட முக்கியமான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். சரி, இதனால இதை கத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம டெய்லி செய்யக்கூடிய வாழ்க்கையில செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுக்குமே இதை பயன்படுத்த முடியும். எந்த நேரத்துல எதை செய்யலாம், எந்த நேரத்துல அதை செய்யறது தவிர்ப்பது, இதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பயன்படுத்த நம்ம வாழ்க்கை அடுத்த லெவலுக்கு முன்னேறிக்கிட்டே இருக்கும். டே டு டே லைஃப். இப்ப சொன்னோம் பாத்தீங்களா, நாளைக்கு போய் மூச்சு எடுத்துக்கலாமான்னு கேட்டா இல்லை, இப்பவே மூச்சு எடுத்துதான் வாழ்க்கை. ஸோ அப்ப சக்சஸ்ங்கிறது இப்பயே நடக்கக்கூடியதுதான். நம்ம வாழ்க்கையில முன்னேற்றம் இப்பயே நடந்துகிட்டு இருக்கக்கூடியதுதான். அதனால எல்லாருமே கத்துக்கணும். சரி, இதை கத்துக்கிறதுனால நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு கேட்டா எல்லா விஷயத்திலுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஒருத்தர்கிட்ட போய் பேசுறதாக இருக்கட்டும், நம்ம ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நமக்கு இந்த சாஸ்திரம் தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா? இப்ப உங்களுக்கு இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம்னு ஒரு விஷயம் இருக்கு பாருங்களா, இத பத்தி வேற ஏதாவது டவுட், வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க. அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்ததை நம்ம உள்ளுக்குள்ள போகலாம். உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? இதுவரையும் யாருக்கும் இது கேள்விகள் இல்லை. ஏன்னா கிளாஸ் இன்னும் ஆரம்பிக்கல. கிளாஸ் ஆரம்பிச்ச பிறகுதான் கேள்விகள் இருக்குங்களா? கரெக்ட் தான். பட் இதை தவிர அப்பார்ட் ஃப்ரம் இந்த கிளாஸ், இது தவிர பஞ்சபட்சி சாஸ்திரத்தை பத்தி உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் தெரியுமா? நீங்க இதுக்கு முன்னாடி கத்துக்கிட்ட, அதாவது வேற எங்கேயாவது கத்துக்கிட்ட, இல்ல எனக்கு தெரியும், ரொம்ப வருஷமா கத்துக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன், இப்பதான் கிடைச்சிருக்க வாய்ப்பு, அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, உங்களோட ஷேரிங். சார் வணக்கம், சுகுமார் சார். இது என்ன கேள்விப்பட்டிருக்கேன்னா, பஞ்சபட்சி தெரிஞ்சவங்க கிட்ட வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லறத கேள்விப்பட்டிருக்கேன் சார். சூப்பரா சொன்னீங்க சார். அதுக்கு ஒரு பழமொழி இருக்கு, பட்சி அறிந்தவனிடம் பகைத்துக் கொள்ளாதேன்னு சொல்லுவாங்க. ஆமாங்க ஐயா. சரம் தெரிஞ்சவங்க கிட்ட சரசம் ஆடாதே, பட்சி அறிஞ்சவங்க கிட்ட பகச்சிக்காதே அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட். மோஸ்ட் ஆஃப் த நிறைய பேர்கிட்ட பாத்தீங்கன்னா பஞ்சபட்சி சாஸ்திரம் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே சரசாஸ்திரம் தெரிஞ்சிருக்கும். சரசாஸ்திரம் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே மோஸ்ட்லி பஞ்சபட்சி சாஸ்திரம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இது ரெண்டு தான் நம்பர் 1 நம்பர் 2. சரிங்களா? இவங்க மேடம் சொன்னாங்க பாருங்க, பட்சி அறிந்தவனிடம் பகைத்துக் கொள்ளாதே, சரம் அறிந்தவனிடம் சரசம் ஆடாதேன்னு சொல்லுவாங்க. பட்சி அறிந்தவன் அப்படின்னா, என்னோட பஞ்சபட்சி என்னன்னு எனக்கு தெரியும், என்னோட பட்சி என்னன்னு தெரியும், என்னோட பட்சி எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியும், இப்ப என்னோட பட்சி என்ன தொழில் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். இது மட்டும் இல்ல, இப்ப யாராவது என்கிட்ட வந்து பேசுறாங்க, என்கிட்ட வந்து பகச்சிக்கிறாங்க, இல்ல சண்டை போடுறாங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்காக என்கிட்ட வந்து நிக்கிறாங்க, ஐ மீன் என்ன அகேன்ஸ்டா வராங்க, இல்ல ஏதோ ஒரு விஷயம் செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட பட்சி நான் கண்டுபிடிக்க முடியும். அது எப்படின்றத நம்ம போக போக கிளாஸ்ல தெரிஞ்சுக்கலாம். அவங்களோட பட்சி எப்படி நான் கண்டுபிடிக்க முடியும், கண்டுபிடிச்சு அவங்களோட பட்சி இப்ப என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஐயா, அதுக்கு ஜாதகம் இருக்கணும் இல்லையா? அடுத்தவங்களுடைய ஜாதகம் இருக்கணுமா, இல்ல இல்லாமலே நம்ம கண்டுபிடிக்கலாமா? ஜாதகம்லாம் இருக்குன்னு அவசியமே இல்லைங்க. அதானே. ஏன்னா எவ்வளோ எதிரிகள் இருக்காங்க, எல்லாருடைய ஜாதகம் நம்ம வாங்க முடியாது, தொந்தரவு பண்றவங்க இருக்காங்க. உங்க டேட் ஆஃப் பர்த் கொடுங்க, உங்க டைம் ஆஃப் பர்த் சொல்லுங்க, எந்த இடத்துல பிறந்தீங்க அப்படி டீட்டெயில் வாங்கிக்கிட்டு இப்ப நான் பேச சொல்ல முடியாது. ஓகே. ஒருத்தர் நம்ம பேசுறோம், என்னோட பேர் வந்து கோபீஸ்வரன் அப்படின்னு சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்க, உங்களோட பேர் வந்து சொல்றீங்க, இது போதும் நமக்கு அவங்களோட பட்சி எதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அவங்க பட்சி எதுன்றதை கண்டுபிடிச்சு நமக்கும் அவங்களுக்கும் பட்சி வகையில் இந்த பட்சியும் என்னோட பட்சியும் அவங்களோட பட்சியும் பகையில இருக்காங்களா, உறவுல இருக்காங்களா, ஃப்ரெண்டா இருக்காங்களா, ஃப்ரெண்ட் இல்லாம இருக்காங்களா தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது என்னோட பட்சி என்ன தொழில் செய்யறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்களோட பட்சி இந்த தொழில், இந்த ஃப்ரெண்ட் எல்லாமே நம்ம போக போக கத்துக்கலாம், அடுத்த பயிற்சி வகுப்புல கத்துக்கலாம். இப்ப நம்ம வந்து என்னோட ஃப்ரெண்ட், நானும் என்னோட பட்சி என்ன தொழில் செய்யறாங்க, உங்களோட பட்சி என்ன தொழில் செய்யறாங்கன்னு அதையும் தெரிஞ்சுக்கலாம். இப்ப என் பட்சி வந்து சூப்பரா இருக்காங்க, உங்க பட்சி சாதாரணமா இருக்காங்க, நீங்க வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, சரிங்களா? நான் சொன்னா நீங்க கேட்கறதுக்கு நான் என்ன செய்யணும்னு தெரியும். அடுத்தது அவங்க பட்சி சூப்பரா இருக்காங்க, நம்ம பட்சி சாதாரணமா இருக்காங்க, சரிங்களா? இப்ப நம்ம என்ன பண்ணணும், என்ன ஆனாலும் பேசுப்பா, நான் அமைதியா இருக்கிறேன், நீ சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன்,
என் பட்சி அரசுல வரும்போது அப்ப நான் அவங்ககிட்ட பேசிக்கிறேன், என் பட்சி அதிகார பட்சி வரும்போது அப்ப நான் அவங்ககிட்ட பேசிக்கிறேன். நான் நீ சொல்ல அமைதியை கேட்டுக்கிறேன். இதற்கு நமக்கு இந்த பட்சி தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் இதை வந்து ஃபாலோ பண்ண முடியும். அப்ப தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க, எப்ப ஃபாலோ பண்ணணும் தெளிவா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஒருத்தர் வந்து பேசும்போது அவரோட பட்சியை கண்டுபிடிச்சிட்டு, நான் இப்ப பேசினா அவர் கேட்பாரா, இல்ல அவர் பேசுற அமைதியை கேட்டுட்டு நான் எப்ப பேசணுமோ அப்ப நான் பேசினா அவர் கேட்பாரா அப்படின்னு தெளிவா தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம தாராளமா பேசலாம் அவர்கிட்ட. இல்ல அமைதியா இருக்கணும், அமைதியா இருந்தாலும். அப்ப நம்ம எந்த நேரத்துல அமைதியாக இருக்க வேண்டும், எந்த நேரத்துல எந்த செயல் செய்ய வேண்டும். இப்போ ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றதா இருந்தா கூட சில சொல்லுவாங்க, நானும் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நல்லா தாங்க வச்சிருந்தேன், ஆனா அமௌண்ட்டே சேர மாட்டேங்குது, டிரான்சாக்ஷனே வர மாட்டேங்குது, வர அமௌண்ட் எல்லாம் போயிட்டே இருக்குது. அமௌண்ட் நிறைய வருது, எஸ் நீங்க சொல்றாங்க, நிறைய இன்கம்லாம் வருதுங்க, அப்படியே ஃப்ளோல போயிட்டு இருக்கு. ஒரு விஷயம் சேர்த்து வைக்க முடியல, ஒரு விஷயம் வாங்கணும்னு நினைச்சா கூட, ஒரு சொத்து வாங்கணும்னு நினைச்சா கூட வாங்க முடியல. ஆனா டிரான்சாக்ஷன் மட்டும் கோடி கணக்குல நடக்குது, லட்சக்கணக்குல நடக்குது. ஐடி மட்டும் கட்டிக்கிட்டு இருக்குன்னு அதுக்காக, பேங்க்ல டிரான்சாக்ஷன் நடக்கிறதுக்காக. ஒரு சொத்து வாங்கணும்னா வைக்க முடியல. ஏன்னு கேட்டா, நம்ம பட்சி, நம்மளோட தொழில், நம்ம பட்சி எப்ப அதிகார பட்சி எப்ப அரசுல இருக்குன்னு தெரிஞ்சு நம்ம அதை ஓபன் பண்ணிருக்கோம். ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது இல்ல, எப்ப பெயர் பட்சி உபயோகப்படுத்தணும், எப்ப வந்து நம்ம நட்சத்திர பட்சி எப்ப உபயோகப்படுத்தணும், எங்க வந்து நம்ம திதி பட்சி உபயோகப்படுத்தணும், திதி பட்சி உபயோகப்படுத்தணும் என்னென்ன நடக்கும், இது எல்லாமே கம்ப்ளீட்டா நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அப்ப நம்ம எந்த விஷயம் செய்யறதா இருந்தாலும், நம்ம ஒருத்தட்ட போய் பேசுறது, நம்ம ஒரு தொழில் சார்ந்து ஆரம்பிக்கிறது, எதுவாக இருந்தாலும் அந்த பட்சியோட நேரம் கரெக்டா இருக்கும்போது செஞ்சோம்னா சக்சஸ் தான் வாழ்க்கையில் எல்லாமே. சோ அதனால நீங்க சொன்ன பழமொழி கரெக்ட். இப்ப பட்சி அறிந்தவனும் பகைத்துக் கொள்ளாதுன்னு கேட்ட, ஏன் பகைச்சிக்காதுன்னா தெரியும், அவங்களுக்கு தெரியும் எந்த பட்சி என்ன தொழில் செய்றாங்க, எப்ப அவங்க கிட்ட பேசினா இவங்க வின் பண்ணுவாங்க, எப்ப அமையாருன்னு தெரியும். சரம் அறிந்தவனும் சரசம் ஆடாது, போய் சும்மா முறைச்சிக்கிட்டு நிக்காத. சரம் அறிந்தவனும் என் சரம் எங்க இருக்குன்னு தெரியும், எனக்கு வலது பக்கம் சரம் இருக்கா, எனக்கு இடது பக்கம் சரம் இருக்கா, இப்ப உங்களுக்கு நான் என்ன பக்கம் நின்று பேசினா நான் சொல்றதை நீங்க கேட்பீங்க அப்படின்னு தெரியும். சரம்ல வந்து சின்ன விஷயம் தாங்க. இப்ப எனக்கு வந்து இன்னைக்கு என்ன கிழமை, இன்னைக்கு திங்கக்கிழமை, சரிங்களா? திங்கக்கிழமை மணிக்கு என்ன சரம் இருக்கணும், காலையில இப்ப 6 மணி ஆயிடுச்சு, சூரிய உதயம் வந்தாச்சு, இடது சரம். ஆமா, இடது சரம். இடது சரம். இப்ப நான் உங்ககிட்ட பேசும்போது நான் இடது பக்கம் சரம் எடுத்துக்கிட்டு எனக்கு இடது பக்கமா உங்களை வச்சு பேசணும்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்படி உட்காந்துருக்கிறேன், இப்ப ஸ்ட்ரெயிட்டா உட்காந்துருக்கேன், சரிங்களா? நான் லைட்டா இப்படி திரும்பினேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இடது பக்கமா நீங்க வந்துட்டீங்க, நான் சொன்னா நீங்க கேட்பீங்க. இப்ப நீங்க ரொம்ப நேரம் போர் அடிச்சிட்டு இருக்கீங்க, நீங்க ரொம்ப நேரம் வந்து என்ன வந்து தேவையில்லாத விஷயமா பேசிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? நீங்க ரொம்ப நேரமா என்கிட்ட தேவையில்லாத விஷயமா பேசிட்டு இருக்கீங்க. இப்ப உங்களை நான் கட் பண்ணணும், அட ஏன்பா போட்டு காலையில போட்டு வறுத்து எடுக்கிற, கட் பண்ணணும். நான் என்ன பண்றேன், எனக்கு மரண நாடி வலது சரம் போகல, இடது சரம் போயிட்டு இருக்கு, நான் லைட்டா இப்படி திரும்பிக்கிட்டேன். இப்ப எனக்கு வலது பக்கம் வந்துட்டீங்க, நீங்க கட் ஆயிடுவீங்க. ஐ மீன், யார் எனக்கு தேவையில்லையோ அவங்க ரொம்ப போர் அடிக்கிறாங்களோ, என் வேலையை நான் பார்க்கணும், நீங்க உங்க வேலையை போய் பாருங்கன்றது. நான் உங்ககிட்ட சொல்லல நீங்க கிளம்புங்க எனக்கு வேலை இருக்குன்னா, நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லல. புரியுதுங்களா? அப்ப சரம்ங்கிறது வந்து அவ்வளோ ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடமைகள், நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஆசைகள், நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கிரகங்களோட சக்திகள், பஞ்சபூதங்களோட சக்திகள் எல்லாமே சரம் வழியா, மூச்சு காத்து வழியா தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ சரம் அறிந்த இடம் சரசம் ஆடுதுன்னா, எப்ப நான் உங்ககிட்ட பேசினா நீங்க கேட்பீங்க, எப்ப நான் உங்ககிட்ட கட் பண்ணி விடணுன்றது எனக்கு தெளிவா தெரியும், அது சரம். அதுவும் ஸோ இப்ப நம்ம இந்த அது வந்து தனி கிளாஸ். அது சரயோகம், சரப்பயிற்சிங்கிறது, சர கலைங்கிறது தனி கிளாஸ். அது இப்ப நம்ம பஞ்சபட்சியை பத்தி தெரிஞ்சுக்க போகிறோம், சரிங்களா? ரொம்ப நன்றி உங்களோட ஷேரிங்க்கு. வேற யாராவது ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லுங்க. பஞ்சபட்சியை பத்தி நீங்க என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க, உங்களுக்கு என்ன தெரியும்? ஓகே, இவ்வளவு அமைதியா இருக்கிறதுனால மாஸ்டர் குட் மார்னிங் மாஸ்டர். வாழ்க மாஸ்டர். பஞ்சபக்ஷி வந்துட்டு அஸ்ட்ராலஜியோட ரிலேட் ஆயிருக்கா டாக்டர் மாஸ்டர்? பஞ்சபக்ஷி ஆஸ்ட்ராலஜிங்கிறது தனி கம்ப்ளீட்டா டோட்டல் சப்ஜெக்ட் டிஃபரெண்ட் மேடம். பிகாஸ் இது பர்த் டேட் கேக்குறீங்க, அதுக்கப்புறம் டைம் கேக்குறீங்க, அதுக்கப்புறம் இடம் கேக்குறீங்க மாஸ்டர். வரேன் இப்பதானே
ஏபிசிடி படிக்கலான்றது புக்கை வாங்கி ஏபிசிடி படிக்கலாம் ஓபன் பண்ண ஆரம்பிக்கிறோம். இன்னும் ஓபன் கூட பண்ணல புக்கை. அப்போ இன்னொன்னு கேட்டுறாங்க மாஸ்டர், இது பிளானட்டோட கனெக்ட் ஆயிருக்கா மாஸ்டர்? பஞ்சபக்ஷி சொல்றீங்க, பஞ்சபூதம் வந்துருச்சு ஃபர்ஸ்ட், பிளானட்டோட கனெக்ட் ஆயிருக்கா? பிளானட்டோட கனெக்ட் ஆயிருக்கா? சரி, இப்போ நீங்க கேட்ட கேள்வி ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து நீங்க என்ன கேட்டிருக்கீங்க, பஞ்சபட்சிக்கும் ஆஸ்ட்ராலஜிக்கும் சம்பந்தம் இருக்கா, கனெக்ட் இருக்கா? ஆஸ்ட்ராலஜிங்கிறது டோட்டலா டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட். கட்டம் போட்டு 12 ராசிகள், 12 ராசியில இருந்து 12 கட்டம் போட்டு அந்த கட்டத்துக்குள்ள எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இருக்காங்க, யார் ஆட்சி செய்யறாங்க, யார் அதிபதி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு யார் எங்க பாக்குறாங்க, எந்த வீட்டுல இருக்காங்க தெளிவா தெரிஞ்சு அது பாக்குற டெக்னாலஜி டெக்னிக் ரொம்ப டிஃப்ரெண்ட். சரி, அந்த ராசி கட்டம்னு சொல்லக்கூடிய ஆஸ்ட்ராலஜின்னு சொல்றது ஜாதகம் வந்து நவகிரகங்கள் கூட சம்பந்தப்பட்டது. சரிங்களா? இப்ப பஞ்சபட்சி சாஸ்திரம் டைரக்டா கனெக்ட் ஆயிருக்குது பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதங்களோட கனெக்டிவிட்டி நவகிரகங்கள் கூட இருக்கு. இப்ப நவகிரகங்கள் நம்மளோட நட்சத்திரம், நம்மளோட ராசி இதெல்லாம் பேஸ் பண்ணி இருக்கு. இப்படி பாத்தீங்க அப்படின்னா இங்கேயும் நம்ம நவகிரகங்கள், ராசி, நட்சத்திரம் பார்க்க போகிறோம், ஆஸ்ட்ராலஜிலையும் பார்க்க போகிறோம். அப்ப இதை பேஸ் பண்ணி பார்த்தா ரெண்டும் கனெக்ட் ஆயிருக்கு. ஆனா ரெண்டு டோட்டலா டிஃப்ரெண்ட் டெக்னிக். இன்ஃபேக்ட் பஞ்சபட்சி சாஸ்திரம் நம்ம பஞ்சபட்சி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் இது மூணு தெரியணும்னு கூட அவசியம் கிடையாது. இது இல்லாம நம்ம உங்களோட பட்சி எதுன்னு கண்டுபிடிக்க முடியும். அப்படி பார்த்தா நவகிரகங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிடலாம். குழப்பியாச்சு இல்ல? தெளிவா குழப்பிட்டோமா? இப்ப நம்ம நிம்மதியா இருக்கணும். தெளிவா குழப்பியாச்சு, நிம்மதியா இருக்கலாம். அதாவது இந்த பிரபஞ்சத்துல எல்லா விஷயமும் எல்லாத்துக்கும் இன்டர்லிங்க் ஆகுங்க இருக்கு. பஞ்சபட்சி சாஸ்திரம், சாஸ்திரம், ஜோதிட சாஸ்திரம், வேற என்னென்ன சாஸ்திரங்கள் இருக்கோ எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு இன்டர்லிங்க் தான். சரிங்களா? அதனால எல்லாமே பஞ்சபூதங்கள் பேஸ் பண்ணதுதான், எல்லாமே நவகிரகங்கள் பேஸ் பண்ணதுதான், எல்லாமே மூச்சு காத்து உயிர் சக்தியை பேஸ் பண்ணதுதான். அப்படி காமனா பார்த்தோம்னா எல்லாமே இன்டர்லிங்க் இருக்கு. ஆனா இது டோட்டலா டிஃப்ரெண்ட் டெக்னிக். பஞ்சபட்சி சாஸ்திரம் டோட்டல் டிஃப்ரெண்ட் டெக்னிக், டோட்டலா டிஃப்ரெண்ட் ஆனது. இதுக்கு உங்களுக்கு கட்டம், வீடு, எந்த வீட்டுல இருக்காங்க அதெல்லாம் நீங்க பார்க்கணும் அவசியமே கிடையாது. உங்களுக்கு ஜாதகம் பத்தி இல்ல, ஜாதகம்னா என்னன்னு தெரியலன்னா கூட பரவாயில்ல, போதும் இருக்கட்டும். பஞ்சபட்சி சாஸ்திரம் நம்ம கத்துக்கலாம். இன்னொரு டவுட்டுங்க மாஸ்டர், இப்போ சரயோகம் படிச்சிருக்கோம், இப்போ சரத்தை மாத்தி நமக்கு என்ன ஃபேவரபிளா பண்ணமோ அதை பண்ணிக்கலாம் சொன்னீங்க. இப்போ பஞ்சபக்ஷியும் அதையும் பார்த்து நமக்கு ஃபேவரபிளா பண்ணிக்கலாம் சொன்னீங்க டைமிங்க. சரம் நம்ம பண்ணும் போது எதுக்கு மாஸ்டர் பஞ்சபக்ஷி பார்க்கணும்? சரம் வந்து எதனா டைம் டியூரேஷன் எல்லாம் இருக்குங்களா டிஃபரன்ஸ்? சூப்பரா கேள்வி கேட்டீங்க மேடம். இப்ப எனக்கு வாழ்க்கையில சக்சஸ் ஆகணும், நான் செய்யற விஷயங்கள் நல்லபடியா நடக்கணும், நான் ஆரம்பிக்கிற விஷயம் சூப்பரா கொண்டு போகணும். இதற்கு பல டெக்னிக் இருக்கு. ஒண்ணு பட்சி, என்னோட பட்சி அரசியல இருக்கா, என்னோட பட்சி அதிகார பட்சியா இருக்கான்னு எப்ப நான் செய்யறதை பார்த்து கொண்டு போறது சூப்பர். ஏன்னா நம்பர் 1 பஞ்சபட்சிங்க, நம்பர் 1 சாஸ்திரம். சரி, அதே நேரத்துல எனக்கு சரமும் தெரியும், சரக்கலையும் தெரியும். அப்ப நான் சரம் பார்த்து இது கூட சேர்ந்து நான் சரமும் பார்த்து ஆரம்பிச்சா அடுத்த லெவல் சக்சஸ். அடுத்த லெவல் சக்சஸ் அப்படின்னா சக்சஸ் ரேட் இன்னும் அதிகமாகுது. கன்ஃபார்மா சக்சஸ் தான். அந்த மாதிரி பட்சி தான் பெஸ்ட்டுங்க. பட்சி வந்து ரொம்ப பெஸ்ட். பட்சியில நீங்க வந்து எதை வேணாலும் செய்யலாம். அவங்க பட்சி அதிகார பட்சி, உங்களோட பட்சி அரசுல இருக்கும்போது நீங்க எதை வேணாலும் செய்யலாம், தாராளமா செய்யலாம். அதுவும் நல்லா கவனிச்சுக்கோங்க, பெயர் பட்சி எப்படி இருக்கணும், பெயர் பட்சி எப்போ பார்க்கணும், நட்சத்திர பட்சி எப்போ பார்க்கணும் தெளிவா தெரிஞ்சு நம்ம செஞ்சோம்னா நிச்சயமா சக்சஸ் தான். அது கூட அடுத்தது சரமும் சேர்த்து செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், அது இன்னும் சூப்பர். எப்படி சொல்லலாம்னு கேட்டா கன்ஃபார்மா சக்சஸ்ன்னு சொல்லலாம். இதுவே கன்ஃபார்ம் சக்சஸ் தான், அதுவும் சேர்ந்து செய்யும் போது கன்ஃபார்ம் சக்சஸ் தான். இப்படி இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகங்களோட சக்தியை ரிசீவ் பண்றது சரசாஸ்திரம். அந்த கிரகங்களோட எனக்கு ரிசீவ் பண்ணி அந்த தன்மையில நம்ம இருக்கும் போது இப்ப பட்சியையும் சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, இன்னும் சூப்பர் சக்சஸ்.
பட்சியை நம்ம சேர்த்துக்கிட்டு கிரகங்களோட சேரும் போது ரெண்டுமே, அதாவது பட்சி தெரிஞ்சவங்களும் சரசாஸ்திரம் தெரிஞ்சவங்களும் ரெண்டுமே பஞ்சபூதமும் இணையுது, கிரகங்களும் இணையுது, எல்லாமே சேர்ந்து செய்யும் போது பாத்தீங்கன்னா அது சூப்பர் சக்சஸ். அதனால எதற்காக பஞ்சபட்சி நான் கத்துக்கணும், சரம் எனக்கு ஏற்கனவே தெரியும், ஏற்கனவே பஞ்சபட்சி தெரியும், எதற்காக நம்ம சரம் கத்துக்கணும் அப்படின்னா நம்மளோட சக்சஸ் ரேட்டை இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காகத்தான். இன்னும் அதிகமா சக்சஸ் ரேட்டை இன்னும், ஏற்கனவே நான் 50% சக்சஸ் ரேட்ல இருக்காங்க, அப்போ 75% மாத்திக்கலாம். ஏற்கனவே 75% இருக்கிறாங்க, 95% மாத்திக்கலாம். நம்ம செய்யற விஷயங்கள இன்னும் அதிகமான சக்சஸ் ரேட் கொண்டு வர்றதுக்காகத்தான் நம்ம பஞ்சபட்சி சாஸ்திரம் கத்துக்கிறோம், சரசாஸ்திரம் கத்துக்கிறோம். சரி, ஏற்கனவே சொல்றாங்க எனக்கு ஜோதிடம் தெரியுங்க, அதையும் சேர்த்து பார்த்துப்போங்க. என்னோட நட்சத்திரம் எந்த, அதாவது நமக்கு ஒரு நட்சத்திரத்துல பிறந்திருப்போமா, அந்த நட்சத்திரத்தை சில சொல்லுவாங்க, இந்த நட்சத்திரம் இதுல இருந்து இவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 4 6 8 கணக்குல எதுவும் சொல்லுவாங்க ஜோதிடம் தெரிஞ்சவங்க. அப்ப அந்த 2 4 6 8 நட்சத்திரம் இருக்கிறவங்க அதை செய்யலாமா, செய்யலாம், தாராளமா செய்யலாம். அப்ப என்னோட பட்சி அதிகார பட்சியாவும் இருக்குது, அதே நேரத்துல என்னோட பட்சி அரசுல இருக்குது, என்னோட சரம், இப்ப நான் ஒரு விஷயம் செய்யறேன்னா வலது சரம் இருக்கணும், அந்த நேரத்துல எனக்கு வலது சரமும் இருக்குது. அன்னைக்கு என்னோட நட்சத்திரமும் என் ஃப்ரெண்ட், அதாவது நட்சத்திரப்படி எனக்கு அது வந்து கரெக்டா ஒர்க் ஆகுது. அப்ப அந்த நட்சத்திரமும் சேர்ந்து செஞ்சா சக்சஸ் கேட்டா இன்னும் அதிகம். அப்ப எல்லாத்தையும் கத்துக்கணுமான்னு கேட்டா எல்லாத்தையும் கத்துக்கணும்னு நான் சொல்ல வரல, ஏற்கனவே தெரிஞ்சுதான் ரொம்ப நல்லதுன்னு சொல்ல வரேன். சரிங்களா? இதுல என்ன நிறைய இருக்கு, ஜாமக்கோல் பிரசனம் இருக்கு, வெத்தலை பிரசனம் இருக்கு, தாந்திரிக பரிகாரம் இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு பண்ணலாமா, அந்த சிம்பிள்ஸ் போடலாமா, இந்த சிம்பிள் போடலாமா, ரீக்கில வந்து இந்த சிம்பிள் பண்ணலாமா, தாராளமா குருமார்கள் கூப்பிட்டு கேட்கலாமா, அவங்க கிட்ட கேட்டு செய்யலாமா, எல்லாமே இருக்குது. இது இவ்வளவு எதற்காக கத்துக்கிறோம்னு கேட்டா ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும் தான் நம்ம கத்துக்கிறோம், சக்சஸ் அடையணும். நம்ம செய்யற விஷயங்கள் நல்லபடியா சூப்பரா சக்சஸ் ஆகணும், இதற்காகத்தான். அப்ப எல்லா டெக்னிக்கும் யூஸ் பண்ணலாம்னு கேட்டா எந்த நேரம், நல்லா கவனிச்சுக்கோங்க, எந்த நேரத்துல எல்லா டெக்னிக்கும் யூஸ் பண்ண முடியும்ன்றது தெளிவா தெரிஞ்சு நம்ம யூஸ் பண்ணணும், அதுதான் முக்கியம். ஒருத்தர் சொன்னாரு எனக்கு படுபட்சிங்க, சரி ஆமா, உங்களுக்கு படுபட்சி எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். சமைக்க மாட்டேன் அப்படின்னா எப்படிங்க இருக்கும், எனக்கு நீ படுபட்சி நான் சமைக்க மாட்டேன் அப்படின்னா அது சரியில்லை. படுபட்சி எப்படின்னா நீங்க புதுசா ஒரு விஷயம் ஆரம்பிக்காதீங்க, அதாவது இது ஒன்றும் வாழ்க்கையில இல்லாத ஒரு விஷயத்த புதுசா ஆரம்பிக்காதீங்க. சமையல்ங்கிறது டெய்லி செய்யக்கூடிய ஒரு விஷயம். அப்ப டெய்லி செய்யக்கூடிய சமையலுக்கு சரம் பார்க்கணுமான்னு கேட்டா சரம் பார்த்தா பெட்டர். அப்புறம் என்னது, ஜாதகம் பார்க்கணுமா சார் சமைக்கிறதுக்கு, என் நட்சத்திரம் இன்னைக்கு இதுங்க, எனக்கும் இதுக்கும் இன்னைக்கு அது என்ன சொல்லுவாங்க, சந்திராஷ்டமம், நட்சத்திரம் இன்னைக்கு சரியில்லை, என் பட்சி வேற படுபட்சி, நான் இன்னைக்கு சமைக்க மாட்டேன் அப்படின்னா அது கரெக்டான்னு கேட்டா கிடையாது. அப்ப டே டு டே லைஃப்ல செய்யக்கூடிய விஷயங்கள் எதை நம்ம டெய்லி செய்யணுமோ அதை நிச்சயமாக செஞ்சே ஆகணுன்ற விஷயங்கள் சாப்பிட்டாதான் உயிர் வாழ முடியும். கரெக்டுங்களா? உணவு சாப்பிட்டாதான் உயிர் வாழ முடியும். இப்போ ஒரு வீட்டுல ஒரு இல்லத்தரசி இருக்காங்க, இல்லத்தரசி என்ன சொல்லலாம், எனப்பா எனக்கு படுபட்சி வேணா சமைக்க மாட்டேன், யாரும் சாப்பிடாதீங்கன்னு சொன்னா எப்படிங்க இருக்கும். அப்ப எந்த விஷயம் நம்ம டெய்லி செய்யணும், எந்த விஷயம் செய்யறதுக்கு நம்ம பட்சி பார்க்கலாம், சரம் பார்க்கலாம், ஜோதிடம் பார்க்கலாம் அப்படின்றது தெளிவா தெரிஞ்சு செய்யணும். இப்போ ஒரு புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன், என்னோட பிசினஸ்ல புதுசா ஒரு பிரான்ச் ஓபன் பண்ண போறேன், நம்ம கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம், ஒரு கிளாஸ் புதுசா இதுவரையிலும் எடுக்காத புதுசா ஒரு கிளாஸ் ஒன்று எடுக்க போறேன். இப்போ NLP கிளாஸ் நம்ம கொண்டு வர போறோம், நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராம் இருக்கு பாருங்க, அது அடுத்த நம்ம கிளாஸ் கொண்டு வர போறோம், அதுக்கான பிளான் பேக்ரவுண்ட் போயிட்டு இருக்கு. அப்ப என்னைக்கு நான் அந்த கிளாஸை லான்ச் பண்ணலாம், என்னைக்கு நான் அதுக்கான ஆட் கிரியேட் பண்ணி, என்னைக்கு நான் அதை ஆட் ஃபர்ஸ்ட் டைம் போஸ்ட் பண்ணலாம், என்னைக்கு நான் ஆட் கிரியேட் பண்ண ஆரம்பிக்கலாம். இதற்கு நான் வந்து நேரம், இப்ப சொன்ன மாதிரி பட்சி, அதிகார பட்சி, அரசு, தொழில், என்னோட சரம், இது எல்லாம் நான் பார்த்து செஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன், அது சூப்பரா கொண்டு போவோம். ஏன்னா ஒரு கிளாஸ் நம்ம எதுக்காக ஆரம்பிக்கிறோம்னு கேட்டா எல்லாருமே படிச்சு எல்லாருமே கத்துக்கிட்டு அவங்களோட லைஃப் டெவலப் பண்றதுக்காக நம்ம இது கொண்டு போறோம், கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம். அப்ப அந்த கிளாஸ் வந்து எல்லாருக்குமே உபயோகப்படணும். இப்ப கத்துக்கிற ஒன்றும் பெரிய விஷயங்கள் இல்லை, யாரோ வராங்க, சரி ஒரு 10,000 ரூபாய் 50,000 ரூபாய் கட்டுறாங்க, அந்த கிளாஸ் நானும் கத்துக்கிறாங்கன்னு கத்துக்கிட்டு அவ்வளவுதான் மறந்துட்டு போயிட்டாங்கன்னா
அவங்களுக்கு டைம் வேஸ்ட், அவங்களோட மணி வேஸ்ட். இப்ப நம்மளோட இன்கம்ங்கிறத தாண்டி ஒருத்தரோட வாழ்க்கையும் தனி மனித வாழ்க்கையும் உயர வேண்டும். அதற்கு தான் நீங்க எல்லாருமே நம்ம வந்து கத்துக்கிறோம். ஒரு கிளாஸ் நம்ம இதுக்கு போய் கத்துக்கணும்னா என்னோட வாழ்க்கையை உயர்ந்துக்கிறதுக்காக நான் கத்துக்கிறேன். அப்ப நான் கத்துக்கிற விஷயங்களை நான் என்ன பண்ணணும்னு கேட்டா நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்ப நம்ம வந்து இப்ப நிறைய பேர் இருக்கோம். இப்ப எல்லாரும் எல்லாரோட பட்சியும் பார்க்கணுமா, இல்ல உங்களோட சாரம் பார்க்கணும்னு கேட்டா அப்படி கிடையாது. நான் இப்ப சொல்லித்தரேன் அப்படின்னா என்னுடைய பட்சி, என்னுடைய சாரம், இதை நான் கவனிச்சு எப்ப நான் ஸ்டார்ட் பண்ணா கரெக்டா இருக்குமோ அப்ப நான் ஸ்டார்ட் பண்ணனா கத்துக்கிற எல்லாருக்குமே பயன்பட்டு அவங்க வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். அவங்க லைஃப்ல நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிடலாம் ஈஸியா. அதுக்கு நான் இந்த பட்சி பார்க்கணும்னு கேட்டா எஸ் நான் பார்க்கணும். சாரம் பார்க்கணுமா எஸ் பார்க்கணும். என்னோட நட்சத்திரம் நல்லா இருக்கணும் எஸ் கரெக்டா பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து செஞ்சா சூப்பரா சக்சஸ் ஆகும். யாருக்கு? எனக்கு மட்டும் இல்ல, கத்துக்கிற எல்லாருக்குமே உபயோகப்படும். சரிங்களா? இப்ப கடைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. காய்கறி வாங்கிட்டு வரதுக்கு நம்ம அதை பார்க்கணும்னு கேட்டா தேவையில்லை. வெயிட் பண்ணுங்க. என்னோட பட்சி இப்ப சாவுல இருக்கு. சாயங்காலம் 5வது ஜாமத்துல என்னோட பட்சி அரசுல வருவாங்க. நான் அப்ப போய் காய்கறி வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்க. இதெல்லாம் நியாயமா? சோ அதனால எப்ப எதை பயன்படுத்தணுன்ற அதையும் நமக்கு சொல்லுவோம். நம்ம பயிற்சி வகுப்புல அதையும் சொல்லி இப்ப பயன்படுத்துங்க, இதை இப்ப பயன்படுத்தாதீங்க, உங்களுக்கு இதை டே டு டே லைஃப்ல செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு தெளிவா சொல்லும் போது நமக்கு புரிஞ்சு அதை நம்ம கத்துப்போம், செய்வோம், உபயோகப்படுத்துவோம், இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். கத்துக்கிறத வாழ்க்கையில சீக்கிரம் டெவலப் ஆகலாம். ஓகேங்களா? ஓகே மாஸ்டர். மாஸ்டர் இது லக்கி டிராக் யூஸ் பண்ணிக்கலாமா மாஸ்டர்? பிகாஸ் ரேக்கி யூஸ் பண்ணக்கூடாது, இது யூஸ் பண்ணலாமா மாஸ்டர்? இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. எதற்காக பயன்படுத்தணும் நீங்க கேக்குறீங்க? இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க மாஸ்டர். இப்ப நம்ம கேம் எதனா விளையாட போறோம், அதுல வின் பண்ணணும் அப்படின்னா அது யூஸ் பண்ணிக்கலாமா? தாராளமா பயன்படுத்து. ஓகே ஓகே மாஸ்டர். லாட்டரி ஷீட் மாஸ்டர். பஞ்சபட்சி சாஸ்திரம் நம்ம கத்துக்கிற எதுவாக இருந்தாலும் சரிங்க, ரேக்கியா இருக்கட்டும், பஞ்சபட்சி சாஸ்திரமா இருக்கட்டும், சரமா இருக்கட்டும், ஜோதிடமாக இருக்கட்டும், எல்லாமே நியாயமான விஷயத்துக்கு பயன்படுத்தினா நிச்சயமா நல்லது நடக்கும். ஓகே மாஸ்டர். ஓகே, நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. கேம் விளையாடுறது, லாட்டரி சீட் வாங்குறது இது நியாயமா அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகே மாஸ்டர். ஓகே. சரி, இப்ப அடுத்தது பஞ்சபட்சி சாஸ்திரம். இத பஞ்சபட்சி சாஸ்திரத்துல வரக்கூடிய பட்சிகளின் வரிசை எழுதிக்கோங்க. வல்லூர் நோட் எடுத்து எழுதிக்கோங்க எல்லாருமே. வல்லூர், ஆந்தை, காகம், கோழி, காகம் கொஞ்சம் பிடிக்காங்க. அதுக்கு நான் ஆந்தை வந்தாங்கன்னு கேட்காதீங்க, வல்லூர்லாம் வந்தாங்கன்னு கேட்காதீங்க. வல்லூர், ஆந்தை, காகம், கோழி, மயில். இந்த 5 பட்சிகள் தான் பஞ்சபட்சி சாஸ்திரத்தோட பேஸ். சரிங்களா? பேசிக்கா ஒரு பட்சியை பத்தி தெரிஞ்சுக்கலாம். வல்லூர் அப்படின்னா வல்ச்சர்னு சொல்லுவோம். வல்ச்சர் அப்படின்னா கழுகு, பருந்தெல்லாம் இருப்பாங்க, அவங்க ஃபேமிலியில வரக்கூடியவங்க. இப்ப வல்லூர் அப்படிங்கிறது வந்து எப்பயுமே ஹைட்டா பறக்கக்கூடியது. கழுகு எல்லாம் பாத்தீங்கன்னா நார்மல் ஹைட்ல பறக்க முடியும், அப்படியே பறப்பாங்க, ஸ்ட்ரெயிட்டா மேல ஹைட்டா போயிடுவாங்க. ஒரு படத்துல கூட ஒரு வசனம் வரும், அதாவது மற்ற பறவைகள் எல்லாம் பறக்கும் போது மழை பெஞ்சா எல்லாம் இறங்கி வந்து கூட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுப்பாங்க. சரிங்களா? வல்லூர் பட்சிங்கிறது, அதாவது இந்த கழுகு அந்த ஃபேமிலி இருக்காங்க, அவங்க மேகமூட்டம் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மேகம், கார் மேகத்துல மழை பெய்யுது, இங்க இருந்து மழை பெய்யுதுன்னா அந்த மேகத்தை தாண்டி மேல போயிடுவாங்க, போய் ஒளிஞ்சுக்க மாட்டாங்க, மேகத்தை தாண்டி வெளில போயிடுவாங்க. சோ எப்பயுமே உயர்ந்த எண்ணங்கள், உயர்ந்த சிந்தனைகள் ஆல்வேஸ் ரொம்ப, இப்ப சாதாரணமா இப்ப எப்படி சொல்லலாம்னு கேட்டா, உயர்ந்த சிந்தனைகள்லாம் ஓகேங்க, ஒரு சாதாரண வாழ்க்கை தானே வாழ்ந்துகிட்டு இருக்கேன், எனக்கு மாசம் ஒரு 1 லட்சம் ரூபாய் தானே சம்பாதிச்சுட்டு இருக்கிறேன்,
இதுல நான் எப்படிங்க உயர்ந்த சிந்தனைகள் வைக்கணும், அவங்களோட சிந்தனைகள் எப்பயும் உயர்வாகத்தான் இருக்கும். வள்ளுவர் பட்சி இருக்கிறவங்க போக போக நமக்கு தெரிஞ்சுக்கலாம், யார் எந்த பட்சி எப்படி கண்டுபிடிச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ வள்ளுவர் பட்சி இருக்கிறவங்களுடைய தன்மை எப்படி இருக்கு, எப்பயும் உயர்ந்த சிந்தனைகளாக இருக்கும். சரிங்களா? சரி, உயர்ந்த சிந்தனைகள் இருக்கட்டும், ஆனா எப்பயுமே போக்கஸ் கீழ் நோக்கி இருக்கும். கீழ் நோக்கினா தாழ்வா கிடையாது, எப்பயுமே அவங்க டார்கெட்டை பேஸ் பண்ணி வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருப்பாங்க. இப்ப அவ்வளோ ஹைட்ல பறந்தாலும் வல்லூர் பார்க்குது, சரிங்களா, பறந்துகிட்டு இருந்தாலும் கீழே அதோட உணவு இருக்கு. அந்த உணவை ஷார்ப்பா டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி தூக்குவாங்க. இப்போ ஒரு எலி தான் அதோட உணவுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எலியை வந்து அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு, ஒரு தரையில ஒரு பூமியில ஒரு இடத்துல வந்து அப்படியே ஓடிட்டு இருக்கு. இங்க இருந்து ஒரு எனர்ஜி அனுப்பி, எங்க அவ்வளவு ஹைட்ல இருந்து ஒரு எனர்ஜி அனுப்பி அந்த எலியை கண்ட்ரோல் பண்ணி வச்சுப்பாங்க. அந்த வல்லூர் கண்ட்ரோல் பண்ணி வச்சு சல்லுன்னு போய் தூக்கிடுவாங்க. ஷார்ப்பா டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அடிக்கிறவங்க வல்லூர் பற்றி இருக்கிறவங்க. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம போக 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 நிறைய விஷயம் நம்ம கத்துப்போம் பார்த்தீங்களா? அப்ப நம்ம படிச்சு எஸ் அதை செய்வோம் இது செய்வோம், நமக்கு அப்போ வந்து தேவைப்படும் இதெல்லாம். சரிங்களா? வல்லூர் பற்றி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அடிக்கிறவங்க. ஆந்தை பற்றி இதெல்லாம் பேசானதாங்க. ஆந்தை பற்றி வந்து ரொம்ப கஷ்டமான விஷயத்த ஈஸியா செஞ்சுட்டு போயிடுவாங்க, ரொம்ப ஈஸியான விஷயத்த கஷ்டப்பட்டு செய்வாங்க. ஏன்னா ஆந்தை பட்சியோட தன்மை எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆந்தை பறவையே பாத்தீங்கன்னா பகல்ல சரியா சரியா இருட்டாலாம் இருக்காது, சரியா கண்ணு தெரியாது. நைட்ல நம்ம மனிதர்கள் எல்லாம் சரியா பார்க்க முடியாது, ஆனா ஆந்தை வந்து ஈஸியா பார்த்துருவாங்க. ஸோ ஆந்தை பட்சி இருக்கிறவங்க கஷ்டமான விஷயத்த சும்மா அப்படி செஞ்சுட்டு போயிடுவாங்க, ரொம்ப ஈஸியான விஷயத்த ரொம்ப கஷ்டப்பட்டு செய்வாங்க. உடனே நமக்கு தோணும், நான் என்ன பட்சி தெரியுமா அப்படிம்பாங்க. வெயிட் பண்ணுங்க பொறுமையா பார்க்கலாம், அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். அடுத்தது காகம் பட்சி எப்படின்னு கேட்டா, இப்போ ஒரு உணவு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. காகம்க்கு இப்போ வந்து உட்காருது, ஒரு உணவு கிடைக்குது, உட்காந்து அப்படியே எல்லாத்தையும் ஒளிச்சு வச்சுட்டு எல்லாம் ஓடுங்க ஒளிச்சு நான் மட்டும் சாப்பிடணும்னு சொல்லி சாப்பிடாது. எல்லாரையும் கூப்பிடுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் கூப்பிடுவாங்க. பசிக்குன்னு சொல்லலாம், வாங்க ஓடி வாங்க. பறந்து வாங்க எல்லாம் பறந்து வாங்க எல்லாம் நம்ம வடை கிடைச்சிருக்கு, ஏதோ ஒரு உணவு கிடைச்சிருக்கு, வாங்க ஷேர் பண்ணி சாப்பிடலாம். இப்படிதானே காகம் பண்றாங்க. அப்ப காகம் பட்சி வந்து ஒரு நல்ல விஷயம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவாங்க. இது காகம் பட்சியோட பேசிக் தன்மையாக இருப்பாங்க. காகம் பட்சி யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கு எப்படி பட்சி கண்டுபிடிக்கிறது போக போக நம்ம கத்துக்கலாம், அடுத்தடுத்த கிளாஸ்ல கத்துக்கலாம். கோழி பட்சி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோழி ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப பாதுகாப்பா பார்ப்பாங்க. கோழி குஞ்சுகள் ஒரு 10 கோழி குஞ்சுகள் இருந்தாலும் கோழி இருக்குன்னா அது கோழியை பாதுகாப்பா இருப்பாங்க. இப்ப வல்லூர் பட்சி ஒரு டார்கெட் பண்ணுது கோழிய, ஒரு கோழி கொஞ்சம் தூக்கணும்னு டார்கெட் பண்ணுது, கோழி விடாது, சண்டை போடும். கோழி வந்து பறவை இனம் பறக்காது. எப்ப பறக்கும்னு கேட்டா எப்ப தேவைப்படுகிறதோ அப்ப பறக்கும். அப்ப கோழி பட்சி இருக்கிறவங்க தன்னோட ஃபேமிலி ப்ரொடெக்ஷன் ரொம்ப முக்கியமா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. தன்னோட பாதுகாப்பு, அமைதியா இருப்பாங்க. அவங்க பாட்டு சாதாரணமா போன் கொத்திட்டு அப்படியே போயிட்டு இருப்பாங்க. சாதாரணமா போயிட்டு அவங்க லைஃப் சாதாரணமா லீட் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்ப தனக்கு ஒரு ஆபத்து வருதோ போர்ஸ் எடுப்பாங்க பாருங்க, யாராலையும் மத்தவங்க ஜெயிக்க முடியாது. ஒரு பறவை, ஒரு கழுகு, ஒரு கோழி கூட சண்டை போட ஜெயிக்க முடியாது. அவ்வளவு பெரிய கழுகு கோழியை தூக்கிட்டு போற அளவுக்கு இருக்கு, ஜெயிக்க முடியாது. எப்ப அந்த ஆக்ரோஷம் கிரியேட் ஆகுதோ, எப்ப அந்த எஸ் பாத்தல்லாவான்னு சொல்லி கோழி பற்றி சொல்றாங்களோ அப்ப யாராலையும் வந்து கிட்ட நெருங்க முடியாது கோழி கிட்ட. அதோட அமைதியா இருப்பாங்க, பாக்குறது அமைதியா இருப்பாங்க. கோழி பட்சி இருக்கிறவங்களாம் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி அமைதியா இருப்பாங்க, ரொம்ப சைலண்டா இருப்பாங்க. இந்த பூனையும் பால் குடிக்குமான்ற அளவுக்கு இருப்பாங்க, ஆனா செம்மையா செய்வாங்க கோழி பட்சி அவங்களுக்கு தேவையான வரும்போது. சரிங்களா? இது பேசிக்கா. இன்னும் நிறைய விஷயங்கள் போக போக அடுத்தடுத்த கிளாஸ்ல கத்துக்கலாம். சரி, அடுத்த மயில்னு வந்து ரொம்ப அழகான பறவை. கார்மேகங்கள் மழை பெய்யறதுக்கு முன்னாடி வந்து அப்படியே தலைய அந்த தொகையை வச்சு சூப்பரா அழகா இருப்பாங்க. இதெல்லாமே அவங்களுடைய பேசிக் கேரக்டர் கிடையாது, இது அவங்களோட தன்மை. அது ஆனா பேசிக் கேரக்டர் தெரியுங்களா மயிலுக்கு? பாம்பு இருக்கு பாருங்க, பாம்பு வந்து கீரி கூட சண்டை போடும். கீரி பாம்பு கூட சண்டை போடும், நல்லா கவனிச்சுக்கோங்க. ரெண்டும் சண்டை போடும். கீரி ஜெயிக்கிறதுக்கு கீரி ஃபோர்ஸ் பண்ணும், பாம்பு ஜெயிக்கிறதுக்கு பாம்பு ஃபோர்ஸ் பண்ணும். ரெண்டு சண்டை போடும், ஏதோ ஒண்ணு ஜெயிக்கும்.
ஆனா மயில் கிட்ட பாம்பால சண்டையே போட முடியாது. அப்படி பாம்பு வந்துச்சு மயில் வருதுன்னா டப்புன்னு போட்டு காலை அழிச்சு வச்சிடும். முருகர் இருக்காரு பாத்தீங்களா, முருகரோட வாகனம் மயில் தானே. முருகரோட போட்டோ நிறைய இடத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், மயில் வந்து ஒரு பாம்பு வந்து பிடிச்சி வச்சிருக்கும். இப்படி கை இருக்குன்னா, அதோட கால் இருக்குன்னா பாம்பு இப்படி இருந்தா பிடிச்சி வச்சிருக்கும். பாம்பு நார்மலா பிடிக்க முடியாது, வழுவழுப்பா இருக்கும், அதெல்லாம் அப்படியே ஓடிடும். ஆனா மயில் கிட்ட போய் பாம்பால ஒண்ணும் பண்ண முடியாது, மயில் அடி அடக்கி வச்சிடும். இன்னொரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, பாம்பை கண்டால் படையும் நடுங்கும்னு சொல்லுவாங்க. மயில கண்டா பாம்பு நடுங்கும். புரியுதுங்களா? அதாவது எப்படிப்பட்ட விஷயம் வந்து அடக்கி ஆளக்கூடியது. மயில் பட்சி இருக்கிறவங்க அடக்கி ஆளக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்படிப்பட்ட, அதாவது பாம்பை கண்டால் படையும் நடுங்கும் சொல்லக்கூடிய பாம்பையே கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது மயில். சோ மயில் பட்சியா இருக்கிறவங்க எப்பயுமே கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க, மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ நம்மளோட பட்சி எது, நம்மளோட நட்சத்திர பட்சி எது, நம்மளோட பெயர் பட்சி எது, நம்மளோட தன்மை என்ன இருக்கு, நம்ம எப்படிப்பட்ட தன்மையில இருக்கிறோம் அப்படின்றத நம்ம தெளிவாக அடுத்த கிளாஸ்ல நம்ம கத்துக்கலாம். அடுத்த கிளாஸ்ல கத்துக்கிட்டு இதை எப்படி பயன்படுத்துறது, எங்க பயன்படுத்துறது, நம்ம பட்சியை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமா, இது எப்படி எங்க பயன்படுத்துறது, இதுக்கான கணிதம் என்ன, இதுக்கான கால்குலேஷன் என்னது எல்லாமே நம்ம போக 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 ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க. சப்ஜெக்ட் ரொம்ப டெப்தா இருக்கும், நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப கரெக்ட், உங்களுக்கு நல்லது. சப்ஜெக்ட் ரொம்ப டெப்தா இருக்கும், சரிங்களா? அதனால இப்ப நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்க நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. சப்போஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்க வெயிட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வரதுல வந்து அன்னைக்கு அடுத்தடுத்த வரதுல சம்டைம்ஸ் வந்துடும், உங்களுக்கான கேள்விக்கான ஆன்சர் வந்துடும். சப்போஸ் வரலாம் கேள்வி நேரம்னு ஒரு பதில் கடைசியில ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் 10 நிமிஷம் வச்சிருப்போம் நம்ம. அப்ப நீங்க கேள்வி கேளுங்க, உங்களுக்கு பதில் சொல்ல. நடுவுல வந்து இன்டரப்ட் பண்ணீங்க, நடுவுல டிஸ்டர்ப் பண்ணீங்க, இல்ல நீங்க இப்போ ஒன்று போயிட்டு இருக்க நடுவுல டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படின்னா ஃப்ளோ மாறிடுச்சுன்னா வர வேண்டிய விஷயம் வராது. ஆக்சுவலா நம்ம ஒரு சிலபஸ் மாதிரி கிரியேட் பண்ணி நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். நமக்கு வந்து பிரபஞ்சத்துல இருந்து இன்ஃபர்மேஷன் எல்லாம் அப்படி சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அந்த ஃப்ளோ கட் பண்ணிட்டீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கம்மியாயிடும். அதனால நான் இப்ப கிளாஸ் எடுக்கிறேன் பேசிட்டு இருக்கேன்னா ஃப்ளோல விட்டுருங்க. கேள்வி கேளுங்கன்னு சொல்லும் போது கேள்வி கேளுங்க, இனிமே போக போக, சரிங்களா? ஸோ இந்த பட்சிகள்லாம் நம்மளோட பட்சி எப்படி கண்டுபிடிக்குது, நட்சத்திர பட்சி எப்படி கண்டுபிடிக்குது, பெயர் பட்சி எப்படி கண்டுபிடிக்கிறது, இதனால என்னெல்லாம் நம்ம செய்யறது, இதை வச்சு நம்ம எப்படிதான் நம்ம லைஃப்ல டெய்லி டேட்டோட லைஃப்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது போக போக கத்துக்கலாம். இப்போதைக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க. திதி பயிற்சி கத்துக்க போறோங்களா? என்னங்க? திதி பயிற்சி பத்தி கத்துக்க போறோங்களா இந்த கிளாஸ்ல? இந்த கிளாஸ்ல திதி பயிற்சி கத்துப்போம். திதி பயிற்சி எப்படி கத்துக்கிறது, திதி பயிற்சியை வச்சு வேற என்ன பண்ண போறோம் அப்படின்றதையும் கத்துப்போம். இப்போ பிரசனம் பாக்குறதுக்கு ஒவ்வொரு சுச்சுவேஷன்ல எப்பப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க இல்லையா? அதே மாதிரி இந்த பட்சியும் சொல்லி தர போறீங்களா? திதி பயிற்சி எப்போ, பெயர் பயிற்சி எப்போ, நட்சத்திர பயிற்சி எப்போ அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து சொல்ல போறீங்களான்னு கேட்குறேன். ஆமா, எந்த இடத்துல எந்த நேரத்துல நம்ம நட்சத்திர பயிற்சி பார்க்கணும், எந்த இடத்துல பெயர் பயிற்சி பார்க்கணும், திதி பயிற்சியை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அதையும் தெரிஞ்சுக்க தான் போகிறோம். இதெல்லாமே கத்துக்கிட்டு இதோட இன்னும் ஒரு அடுத்த லெவல்ல வந்து நம்ம பற்றி என்ன பண்ணாலும், சாவுல இருந்தாலும் சரி, அரசுல இருந்தாலும் சரி, அதிகார பட்சியாக இருந்தாலும் சரி, என்ன பண்ணாலும் நம்ம ஒரு விஷயம் செஞ்சா, ஒரு மந்திரம் அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு, அதை செஞ்சா அதை தாண்டி நம்ம ஒர்க் பண்ண முடியும்னு கத்துக்கணும். இப்போ வந்து திதி பட்சிக்கு, பெயர் பட்சி, நட்சத்திர பட்சி இது மூணுக்கும் தொழில் ஒன்னாதான் வருங்களா? மாறி மாறி வரும். தொழில் ஒன்னாதான் வரும், பட்சி மாறும். சிலருக்கு திதி பட்சி சிலருக்கு ஒன்னா வரும், சிலருக்கு மாறி மாறி வரும். பெயர் பட்சி மாறும், திதி பட்சி மாறும், நட்சத்திர பட்சி மாறும். சிலருக்கு 2 ஒன்னா வரும். ஆனா தொழில் ஒண்ணுதான், எல்லா பட்சிக்கும் தொழில் ஒண்ணுதான், எல்லா பட்சியோட ஃப்ரெண்ட்ஸும் ஒண்ணுதான், அந்த பட்சியோட பகையும் ஒண்ணுதான். இதுல 4 விஷயம் பார்ப்போம். ஒண்ணு பௌர்ணமி வளர்ப்பிறை பகல், பௌர்ணமி வளர்ப்பிறை இரவு, அமாவாசை பௌர்ணமினா வளர்ப்பிறை சொல்றது, வளர்ப்பிறை இரவு, வளர்ப்பிறை பகல். அதே மாதிரி அமாவாசையில இருந்து வர்றது தேய்பிறை இரவு,
தேய்வரை பகல். இந்த மாதிரி 4 விஷயத்த பார்ப்போம். இது 4த்துக்கும் தொழில் ஒண்ணுதான். அந்த தொழில்ல வரக்கூடிய எல்லா விஷயமும் ஒன்னாதான் இருக்கும். ஆனா பட்சி மாறும். அப்படி பட்சி மாறும்போது உதாரணத்துக்கு இப்ப வல்லூரும் கோழியும் பகைன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட பட்சி வல்லூர், பெயர் உதாரணத்துக்கு சரிங்களா. என்னோட பட்சி வந்து என்னோட பெயர் பட்சி வல்லூர், நட்சத்திர பட்சி கோழி. இது ரெண்டும் பகையாச்சு. இது எப்படி ஒன்னா சேருதுன்னு கேட்டா, என்னோட பெயர் பட்சி வேற, நட்சத்திர பட்சி வேற. பட்சி வல்லூர் கோழி. இப்ப எந்த நேரத்துல நான் வல்லூர் பட்சி என்னோட பெயர் பட்சியை பாக்குறது, எந்த நேரத்துல நான் வந்து இதை பாக்குறது நட்சத்திர பட்சி பெயர் பட்சி பாக்குறதுன்றது தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அதை அப்ப எடுத்து முன்னாடி வச்சோம்னா அது நடக்கும். அதையும் தெரிஞ்சுக்கதான் போகிறோம். ஓகேங்க, வாழ்றோம். நல்லது, வாழ்வோம். மாஸ்டர் சொல்லுங்க. இப்ப ஜாதகம் பார்த்து பேர் வைக்கலன்னா அப்ப அது ஒர்க் ஆகுமா மாஸ்டர்? உங்களோட பேர் வந்து நீங்க ஜாதகம் பார்த்து வச்சாலும் சரி, ஜாதகம் பார்க்காம வச்சாலும் சரி, உங்களோட பேர் இந்த பிறவில உங்களுக்கு பேர் இதுதான் வச்சுட்டாங்கல்ல, இந்த பேர் உங்களுக்கு ஒர்க் ஆகும். உங்களோட பேருக்கான பட்சி எதுன்னு கண்டுபிடிச்சு அந்த பட்சி நிச்சயமா உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகே மாஸ்டர். மாஸ்டர் இன்னும் ஒரு கடைசி டவுட் மாஸ்டர். இன்னைக்கு மாஸ்டர் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இன்னைக்கு மாஸ்டர். ஆக்சுவலி மாஸ்டர் இந்த போருக்கு போறவங்க ராஜாங்களா இல்ல மாஸ்டர் இந்த பஞ்சபக்ஷி பாப்பாங்களா மாஸ்டர்? யாரோ சொன்னாங்க எனக்கு. பஞ்சபட்சி பார்த்துட்டு தான் கிளம்புவாங்க. அப்போ வந்து அவங்க பேரே வந்து மாத்தி வச்சிருப்பாங்க. ராஜா ஒரு குழந்தை பிறக்குறாங்க, ஒரு ஆண் குழந்தை பிறக்குறாங்கன்னா பேரை மாத்தி வச்சிருக்காங்க. உள்ளுக்குள்ள ஒரு வேற பேர் வச்சிருப்பாங்க, வெளியில வேற பேர் சொல்லுவாங்க. அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற பேர் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும். 4-5 பேருக்கு மட்டும் தான் தெரியும். குருமார்கள், அவங்க அப்பா, ராஜா, அவங்க அம்மா, இவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா அவரோட பேரை வெளியில உண்மையான பேரை வேற வெளியில சொன்னா அதை படிச்சு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அதிக மத்தவங்க கண்டுபிடிச்சிருவாங்கன்றத உண்மையான பேரை வேற ஒண்ணு வச்சிருப்பாங்க, வெளியில வேற ஒரு பேர் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் இப்ப நிக் நேம் வச்சிருக்கோம் பாருங்க. இந்த மாதிரி அந்த காலத்துல இருந்துச்சு. அப்ப அந்த சவுண்ட் வைப்ரேஷன் எதை பேஸ் பண்ணிருக்கோம் மாஸ்டர்? அவங்களோட உண்மையான பேரை பேஸ் பண்ணிருக்கோம். ஜாதகத்துல என்ன பேர் இருக்கோ அதை பேஸ் பண்ணிருக்கோம். ஓகே, பிகாஸ் எவ்ரிடே கூப்பிடுறது வேற பேர்ல மாஸ்டர், அதுக்காக கேக்குறேன். வேற பேர்ல கூப்பிட்டாலும் இப்போ நீங்க கேட்டீங்களா ஒரு போருக்கு போறாங்க அப்படின்னா அவங்களுடைய உண்மையான பேர் இருக்கு பாருங்க, ஜாதக பேர் உண்மையான பேர் இருக்கு பாருங்க, அந்த பேருக்கான பட்சி முதிரை அதை தான் ஆக்டிவேட் பண்ணுவாங்க. அதை ஆக்டிவேட் பண்ணி போனா சண்டை ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா எதிரியாளுங்க என்ன பண்ணிருப்பாங்க, இவரை கூப்பிடுற பேருக்கு வந்து எல்லாமே அவங்க பண்ணுவாங்க. எதிரியாளுங்க பாரு அந்த ஓகே இப்ப இந்த நேரத்துல என்ன இருக்கு, சாவல இருக்கா, ஓகே இந்த நேரத்துல அவனை போய் தாக்கலாம்பாங்க. ஆனா அவர் என்ன பண்ணுவாரு, அவரோட பட்சி அரசுல இருக்கும்போது ஒரு இன்ச்சு வருவாரு, அதிகார பட்சி இருக்கும்போது அன்னைக்கு வருவாரு. ஏன்னா ஒரு ஒரிஜினல் பேருக்கு அதை பார்ப்பாங்க, அதை பார்த்து ஆக்டிவேட் பண்ணி அது சண்டை போய் போவாங்க, ஜெயிச்சுட்டு வருவாங்க. ஓகே மாஸ்டர். மாஸ்டர் எனக்கு கேள்வி முடியல மாஸ்டர். சரி மேடம், நாளைக்கு இல்ல மாஸ்டர் இப்பயும் முடியலையா? எஸ் மாஸ்டர். மாஸ்டர் இப்ப மகாபாரதம் நடந்துல மாஸ்டர், சோ அது இன்டர்னல் வார் மாதிரி உள்ள கேம் விளையாடுனாங்க. அதுக்கப்புறம் அது பெரிய வாராவே ஆயிடுச்சுல மாஸ்டர். சோ சகுனி வந்து கையில ஒரு இது மாதிரி வச்சிருப்பாருல, உருட்டினே இருப்பாரு மாஸ்டர். அதுவும் ஒரு கேம் தானாங்க மாஸ்டர்? அதுவும் ஒரு கேம் தான் மேடம். வச்சுதானே அவரு கணிக்கிறாரு மாஸ்டர், ஓகே இதை பண்ணலாங்க சொல்லிட்டு அடிக்கடிக்க உருட்டின்டே இருக்காரு. இப்ப வந்துட்டு அவர் வந்து பாக்கலையா மாஸ்டர் அந்த இந்த கேம் ஆரம்பிக்கும் போது பஞ்சபக்ஷி பாக்கலீங்களா, இல்லன்னா போரா போய் நிக்கோன்றது பஞ்சபக்ஷி பாக்கலையா மாஸ்டர் அவரு? இப்ப நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம், எந்த ஒரு நியாயமான விஷயம் பஞ்சபட்சி சரம் ஜோதிட சத்திரம் எதுவாக இருந்தாலும் நியாயமான விஷயத்துக்கு துணை போவாங்க, நியாயமான விஷயத்தை வச்சு சக்சஸ் பண்ணலாம். புரியுதுங்களா? அவர் வந்து அதாவது மகாபாரதத்துல முக்கியமான கேரக்டர் யாருன்னு கேட்டா, மகாபாரதம் நடந்ததுக்கான கதைக்கான முக்கியமான கேரக்டர் யாருன்னு கேட்டா சகுனி தான். சகுனியோட பழி வாங்கக்கூடிய தன்மை தான் மகாபாரத கதையே அங்க உருவாக்குச்சு. சரிங்களா? அப்ப அந்த சகுனி வந்து ஒரு சதி பண்ணி இவங்களை போடணும்ன்றதுக்காக ரெடி பண்றாரு. இது தப்பு, இது நியாயம் கிடையாது. தன்னோட ஓன் வெஞ்சன்ஸ்க்காக எடுக்கிறது நியாயம் கிடையாது. அந்த நியாயம் இல்லாத விஷயத்துக்கு பஞ்சபட்சி துணை வராது.
அப்படியே வருதுன்னு நினைச்சாலும் அங்க இன்னொருத்தர் உட்காந்துருக்காரு. அந்த பக்கம் யார் இருக்கா? கிருஷ்ணர் இருக்காரு, இறைநிலை இருக்கா. இறைநிலை சரி பண்ணி விட்டுருவாங்க. டாக்டர் மாஸ்டர் இறைநிலை வந்துட்டு யார் பக்கம் இருந்தது? சகுனி சைடு தானே டாக்டர் மாஸ்டர் இருந்தது? கிருஷ்ணர் யாரு கூட சரி ஓகே ஓகே மாஸ்டர், ஓகே மாஸ்டர். அர்ஜுனுக்கு தானே தேரோட்டியா போயிட்டு. ஆமா, எஸ் மாஸ்டர், எஸ் மாஸ்டர், எஸ் மாஸ்டர். அப்ப ஒரு நியாயமான விஷயத்துக்கு இந்த விஷயங்களை பயன்படுத்தினா நிச்சயமா சக்சஸ் ஆகும். ஓகே மாஸ்டர். நாளைக்கு இனிமே வர கிளாஸ்ல நிறைய விஷயம் கத்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம். நம்ம வழக்கமா பிரேயரோட கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம், பிரேயரோட கிளாஸ் முடிப்போம், நேரம் நிமிந்து உட்காந்துப்போம். முதுகு தண்டு கழுத்து தலை 3 நேர்கோட்டில் இருக்கட்டும். உச்சம் தலைக்கு மேல நேர கைக்கு வச்சுக்கிட்டு அனைத்தையும் காக்கும் இறைவா, தெய்வீக தந்தை மற்றும் தெய்வீக தாய், தெய்வங்களே தெய்வ சக்திகளே, மகான்களே மகரிஷிகளே, ஞானிகளே சித்தர்களே, தேவர்களே தேவதைகளே, அனைத்து உதவி செய்யும் தேவதைகளே, அனைத்து குணப்படுத்தும் தேவதைகளே, என் குல தெய்வமே, என் முன்னோர்களே, பஞ்சபூதங்களே, நவ கிரகங்களே, 27 நட்சத்திரங்களே, 12 ராசிகளே, குரு மற்றும் குருமார்களே, பிரபஞ்ச சக்தியே, எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அனைத்து தொழில்களிலும் எனக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் என்னை வழிநடத்தி செல்வதற்கும் நன்றி நன்றி நன்றி. உச்சத்தளர கைகளை வச்சுக்கிட்டு நன்றி உணர்வுடன் நன்றி. புருவமத்தில கைகளை வச்சுக்கிட்டு மரியாதையுடன் நன்றி. ஹார்ட் சக்கரில் கைகளை வச்சுக்கிட்டு அன்புடன் நன்றி. இந்த நன்றி உணர்வோட உங்களுக்கு பிளஸிங்ஸ் அப்படி எடுத்துப்போம். உள்ளங்கைகள் உருவாகிற உள்ளங்கைகள் கண்கள் மேல வச்சுக்கிட்டு கண்களுக்கும் கைகளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி உருவாகத்தை உணர்ந்து பார்ப்போம். முகத்துக்கு நேரம் கைகள் கொண்டு மகிழ்ச்சியான ஆனந்த புண்ணுகளோட கண்கள் திறந்து உள்ளங்கைகளை பார்ப்போம். ஒரு முக்கியமான அறிவிப்பு, சப்போஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது இந்த பஞ்சபட்சி கத்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா இந்த பேட்ச்லயே கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நமக்கு சொல்லிக் கொடுத்த பேசிக்கான விஷயங்கள் தான். இதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போவோம் கிளாஸ். அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஃபேமிலி மெம்பர்ஸ் தேவைப்படல இன்னைக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, அவங்களை ஜாயின் பண்ண சொல்லுங்க. நாளையிலேருந்து அவங்க அப்படியே கிளாஸ் கண்டினியூ பண்ணிக்கலாம். சரிங்களா? அதை தவிர இன்னைக்கு என்ன கிளாஸ் நடந்துச்சு இந்த ரெக்கார்டிங் நம்ம வந்து கொடுப்போம் எல்லாருக்குமே. ஸோ இந்த ரெக்கார்டிங் பார்த்துக்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் மாஸ்டர். வாழ்க வளம்.